வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ். பழனி. விழிப்புணர்வு செய்திகளுக்காக மட்டுமல்ல, 2 மனநிலைகளை சரி செய்வதற்காக, வேறு ஒன்றுமல்ல. இசையா மொழியா? இசையா மொழியா? கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள், இசைஞானி அவர்கள் திரு இளையராஜா. இசை பெரிதா, மொழி பெரிதா? இவர்களுக்குள்ளே ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக அனைவரும் அறிவீர்கள். சமூக வலைத்தளங்களில் எல்லோருமே இதை ஒரு கேள்விக்குறியாகவே போட்டு விடுகின்றனர். பத்திரிகைகளும் செய்தித்தாள்களிலும் முன்னணியாகவே வருகின்றது. ஆகவே இசையா மொழியா என்று பார்க்கும்போது 2மே பெரியதுதான். இடது கண் பெரிதா, வலது கண் பெரிதா? ₹1 நாணயத்தில் பூ பெரிதா, தலை பெரிதா என்று கேட்டால் என்ன சொல்வது? அதுபோலத்தான் கடல் பெரிதா, பூமி பெரிதா, வானம் பெரிதா, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு குழந்தையின் அழுகையை நிப்பாட்டுவதும் அந்த பாடல்தான், அந்த இசைதான், அந்த மொழிதான். மொழியும் இசையும் கலந்த பாடல்தான் ஒரு குழந்தையின் அழுகுரலை நிறுத்துகிறது, சந்தோஷமாக்குகிறது, சிரிப்பை உண்டாக்குகிறது. ஆகவே இருவரும் பெரிய மலைகள்தான். ஆக யாருக்கு சொந்தம் பாட்டு அப்படி என்று கேட்டால், இசை அவர் ஒரு வேலையாக செய்கிறார், அது ஒரு தொழிலுக்கு சமம். மொழியும் அப்படித்தான், ஒரு வேலையாக செய்கிறார், அதுவும் ஒரு தொழிலுக்கு சமமாகும். அப்படி இருக்க இந்த பாடலும் மொழியும் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால், ரசிக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே சொந்தமாகும் என்று நான் இதை முன்வைக்கிறேன். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ். பழனி. ஆக கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து 2 பேரும் கல்லெறிய வேண்டாம். பாதிப்பு அந்த இசைக்கும் மொழிக்கும் தான் மட்டுமே. ஆக இதை நான் பணிவு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.